மாதிரி இந்த நேரத்தில் தான் முத்தா அப்படிங்கிற அந்த திருமணம் இருக்குல்ல, அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறாங்க. அது அந்த தவணை முறை திருமணம் இருக்குது. ஒரு ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஒரு திருமண ஒப்பந்தம் போட்டு ஒரு ஷார்ட் டைமில் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த திருமணத்திலேருந்து நீங்கள் விலகிக்கலாங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இருந்தது ஆரம்பத்தில். கைபர் நேரத்தில் இது தடை செய்யப்பட்டது. ஆனால் ஷியாக்கள் இன்றைக்கி இதை என்ன பண்ணுறாங்க, இது செய்யலாங்கிறாங்க. முத்தாங்கிற திருமணம் பார்த்தீங்கன்னா இவங்க செய்யலாங்கிறாங்க. ஆனால் கூத்து என்ன தெரியுமா, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அலிர்லியானோ அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரியில் 4216. இவங்க யாரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அவர் சொல்கிறாரு முத்தா திருமணம் கைபரில் தடை செய்யப்பட்டது. அப்போ பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ எல்லாம் பாருங்கள், யாரோட ஃபாலோவருங்கிறானோ அவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்கிறது இல்லை. அவுலியாக்களை மதிக்கிறோம்மா, ஆனால் அவுலியாக்களுக்கு தர்கா கட்டுவான். ஆனால் அவுலியாக்களுடைய போதனை ஆப்போசிட்டாக இருக்கும். ரசூல்லா சொல்லி தான் நான் ஜமாத் நடத்துகிறேம்மா, ஆனால் ரசூல்லாவுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி தான் இவங்களுடைய கூத்தம். முத்தா திருமணம் இன்னி வரைக்கும் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அலிர்லியானு வந்து செய்ய சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் புகாரில் ஹதீஸ் இருக்குது, அலிர்லியானுவை தடை செஞ்சதை அறிவிக்கிற அறிவிப்பாளரே அவர் தான். அப்போ இதே சமயம் இன்னொரு முக்கியமான நடக்குது. ரசூல்லா மதீனாவுக்கு வந்து மதீனாவில் சில யூதர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாரையுமே ரசூல்லா துரத்துறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா புகாரில் 3169 ஹதீஸ். கைபர் வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நேராக வர்றாங்க. வந்துட்டு அப்போ இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த கைபர் அந்த ஸ்பாட்லேயே என்ன நடக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்க்கு விஷம் தடவப்பட்ட ஒரு ஆடு வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. யார், ஒரு பெண்மணி வந்து விருந்துக்கு வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. இங்கே அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இங்கே இல்லை யூதர்களை எல்லாம் எனக்காக ஒன்று கூட்டுங்க. ரசூலா சொல்கிறாங்க. விஷம் தடவி ஆடு வந்த உடனே ரசூலா வாயில் லைட்டாக வைக்கிறாங்க. வச்ச உடனே தெரிஞ்சிருது இது வந்து விஷம் தடவப்பட்டிருக்குன்ட்டு. வஹி மூலமாக அவங்களுக்கு தெரியப்பட்டுருது. கூப்பிட்றாங்க, எல்லா யூதர்களையும் ஒன்று திரட்டுங்க, நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன், நீங்கள் என்னிடம் ஒரு விஷயத்தை இப்போ அது உண்மையை பற்றி தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க, எல்லோரும் வந்துடுறாங்க யூதர்கள். வந்தவுடனே ரசூல்லா கேட்குறாங்க, உங்கள் அப்பா யார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் அப்பா பேர் சொல்லு அப்படிங்கிற. அவன் வேணும்னே தப்பாக சொல்கிறான். ஏன்னா ரசூல்லாவுக்கு தெரியாது இல்லை, வேணும்னே தப்பாக சொன்னோடனே ரசூல்லா சொல்கிறாங்க, நீ பொய் சொல்கிற, உங்கள் அப்பா பேர் இது கிடையாது இது அப்படின்றது சொல்லிவிட்டு மறுபடியும் ரசூல்லா சொல்கிறாங்க, மறுபடியும் நான் கேட்குறேன், உண்மையை மட்டுமே சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்கிறேன். அப்போ யூதர்கள் சொல்கிறாங்க, அதான் போட்டு டப்புன்னு உடச்சிட்டிங்களே, நாங்கள் மாற்றி சொன்னோம், நீங்கள் தான் டப்புன்னு போட்டு எங்களை மாட்டி விட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட பொய் சொல்லுவோம், நாங்கள் தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலா கேட்குறாங்க, நரகவாசிகள் யார் அப்படிங்கிறாங்க, நரகத்துக்கு போகிறவங்க யார் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் தான். அவங்க சொல்கிறாங்க, நரகத்துக்கு யார் போவாங்க அப்படின்னா நாங்கள் தான், ஆனால் சில காலம் மட்டுமே நாங்கள் அதில் இருப்போம், பிறகு எங்களுக்கு பதிலாக அல்லாஹ் உங்களை அதில் நுழைய வைப்பான் அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, இன்றைக்கி யார் சொல்கிறா, முஸ்லீமு என்ன சொல்கிறோம், நாங்கள் கலிமா சொல்லியிருக்கோம், சில காலம் மட்டுமே நாங்கள் நரகத்தில் இருப்போம், கலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு நாங்கள் கடைசியாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போய் ரீச் பண்ணுவோம். இதே கேரக்டர் தான். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இல்லை, அதில் நீங்கள் தான் இழிவுபட்டு போவீர்கள், அல்லாவின் மீதானையாக நாங்கள் ஒருபோதும் அதில் நுழைய மாட்டோம். அப்போ சொல்கிறாங்க, இல்லை, அல்லாஹ் உங்களை தாண்டா நாசமாக்குவான். இப்போ தெரிஞ்சே பாவம் பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்ஹம் சூராவில் ஒரு 2 சாரார் இல்லை, கைரில் மஹ்சூபி அலைஹிம் வலஸாலின், வழி தவறியோர் மீதும் உன் கோபத்திற்கு ஆளானவர் இதுன்னு இருக்குல்ல. அப்போ கோபம் ஏன் இவங்க மேலே அப்படின்னா தெரிஞ்சே தப்புன்றதுனால. இந்த யூதர்களை பற்றி அல்ஹம் சூராவில் வரும்போது தெரிஞ்சே தப்புன்றதுனால அல்லாவுடைய கோபம் இவங்க மேலே. கிறிஸ்தவர்களை பற்றி அல்ஹம் சூரா என்ன சொல்லுவாங்க, வழி தவறியவங்க, அவங்க வந்து யூதர்களால் தவறான வழி காட்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, அப்போ ஏன்டா இதில் விஷம் தடவுனீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இறை தூதராக இருந்தால் இந்த விஷம் ஒன்றும் உங்களுக்கு செய்யாது, நீங்கள் ஒருவேளை மன்னராக இருந்தால் சாவட்டுன்னு தான் நாங்கள் இப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூல்லா சரி எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு நேராக மதீனாவுக்கும் வந்து, அதாவது இவங்களை வந்து நாடு கடத்துகிறாங்க.